ஆட்டு குடல் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். குடல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். முழு குடலை வாங்கினோன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் குச்சி அடிக்கிட்டு அது மேலே வச்சு வேக வைக்கணும். 2 கொதி வர்ற வரைக்கும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணணும். அந்த மாதிரி கட் பண்ணால் ஈஸியாக கட் பண்ண வரும். வேக வச்ச தண்ணியை ஊற்றிடக்கூடாது, நம்ம குழம்புல சேர்த்துக்கணும். எதனால் குச்சி மேலே வச்சு வேக வைக்கணும்னா, அப்படியே வச்சு வேக வச்சோம்னா பாத்திரத்தில் போய் ஒட்டிக்கும். குச்சி மேலே வச்சு வேக வச்சோம்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மட்டன் கடையிலே கட் பண்ணியிருக்கனால அந்த குடல் மட்டும் சுரண்டி எடுத்தால் போதும். இந்த கருப்பாக இருக்கிறத மட்டும் சுரண்டி எடுத்து விட்டால் போதும். இந்த மாதிரி இருக்கிற குடல் மேலே சுரண்டி எடுக்கணும். இது அப்படியே போடக்கூடாது. இந்த மாதிரி இருக்க குடல் இந்த மாதிரி கரண்டி வச்சு சுரண்டி விடணும். கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. முழுசாக இருக்கையில சுரண்டுறது, சின்ன சின்ன பீஸாக சுரண்டுறது கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி சுரண்டி எடுக்கணும். சின்ன வெங்காயம் 15, தக்காளி 2, கருவேப்பிலை, தாளிக்க வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், பட்டை இலை 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 2 கரண்டி எடுத்துக்கிறேன். இந்த அளவு கரண்டியெல்லாம். மல்லித்தூள் 4 கரண்டி, தேவையான அளவு கல் உப்பு, புளி கொஞ்சம், சின்ன எலுமிச்சை அளவு புளி, ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. 1/2 கிலோ குடல். ஒரு முழு குடல் வாங்கினோம்னா 25 கிராம் அளவு புளி சேர்க்கலாம். 1/2 கிலோ குடல். இப்போ தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கணும். நல்லெண்ணெய் ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கலாம். கொஞ்சம் நிறைய சேர்க்கணும். படப்படன்னு எல்லாம் வெடிக்கணும். சோம்பு வெடித்ததும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கரையணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அலசி வச்சுக்க குடல் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கின அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கலாம். இதிலே தண்ணி விடும். கொஞ்ச நேரம் அப்படியே வேக வைக்கணும். மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்ட அப்புறம் மிளகாய் மல்லித்தூள் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விடணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம். புளி இப்போ சேர்க்கக்கூடாது. புளி சேர்த்தோன்னா இது வேகாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விடணும். புளி வேற கரைச்சி சேர்க்கணும். இப்போ குடல் நல்லா வேக விடணும். மிதமான சூட்டில் வேக விடலாம். 3/4 தரம் வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு கொதிக்க விடலாம். இப்போ புளி சேர்த்து கொதிக்க விடலாம். ரொம்ப புளிப்பான புளினா கம்மியாக சேர்த்தா போதும். இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி தான் வைக்கணும். ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது. சாப்பிட்டு பார்க்கணும். வெந்துடுச்சுன்னா தான் புளி ஊற்றணும். வேகிறதுக்கு முன்னாடி ஊற்றினோம்னா வேகாது. குடல்லாம் வெந்த அப்புறம் தான் புளி சேர்க்கணும். புளி சேர்கிற அளவு கொதிக்க விடலாம்.
நல்லா வெந்துடுச்சு, இறக்கிடலாம். செட்டிநாடு ஆட்டுக்குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தில் சேர்த்து பெசரி சாப்பிடணும். வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா நோய்க்கும் இந்த குடல் குழம்பு நல்லது. நன்றி.